ஹாய், ஹலோ, வெல்கம் டு ட்ராக்மோர் யூடியூப் சேனல் இன் சிவில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய புதுசாக இருக்கக்கூடிய ஓஎம்ஆர் ஷீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் யூடியூப் இன்பாக்ஸ் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து டிஎன்பிசியில் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்க, தட் இஸ் புதுசாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க ஓஎம்ஆர் ஷீட் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1 கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்ட் 2 செக்ஷன். இது வந்து பார்ட் 2 செக்ஷன். இது வந்து செக்ஷன் 4, செக்ஷன் 3, தென் செக்ஷன் 5, 4 எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 1ல் யூஸ் black ballpoint pen only, refer para 9 at page 2. இங்கே எல்லாமே ஃபில் பண்ணுறதுக்கு ஒன்லி black ballpoint பென் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் இது எல்லாமே வந்து அவங்களே ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் உங்கள் புக்லெட் வரும்போதே நேம் ஆஃப் த கேண்டிடேட், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட்டு, சென்டர் வெடியும், டேட் அண்ட் செக்ஷன் இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை தான் ஃபில் பண்ணணும். கேண்டிடேட் டு ஃபில் திஸ் ஏரியா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட் யோர் கொஷின் புக்லெட் நம்பர் அண்ட் ஷேர் தி சர்க்கிள் வித் பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்லி. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேட் பண்ணணும். இந்த மாதிரி டிக் மார்க்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா ஏபிசிடிஇ எதுக்கு அப்படின்னா, இதில் எத்தனை இந்த 200 கொஷின்ஸில் எத்தனை நீங்கள் வந்து ஏ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சிடி அண்ட் இ வந்து எதுவுமே ஆன்சர் பண்ணலைன்னா அதுவும் வந்து எத்தனை நம்பர்ஸ்ன்னு சொல்லி இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பண்ணணும், ஷேட் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் பை இன்விஜிலேட்டர். இதெல்லாம் வந்து இன்விஜிலேட்டர். அதே மாதிரி இந்த செக்ஷன் 5 வந்து இன்விஜிலேட்டராக நீங்கள் ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டானு அவங்க தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் ஆஃப் தி இன்விஜிலேட்டர், இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்டர். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், the number of ABs and ECs are shaded by the candidate or written below boxes. இந்த பாக்ஸஸில் வந்து எழுதணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டு தம் இம்ப்ரெஷன், இந்த இடத்துல வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஐ ஹவ் பர்சனலி வெரிஃபைட் தட் த கேண்டிடேட்ஸ் ஹஸ் நாட் லெஃப்ட் எனி கொஷின்ஸ் அன்ஷேடட். சிக்னேச்சர் ஆஃப் தி இன்விஜிலேட்டர், இது வந்து இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சர். நெக்ஸ்ட்டு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதை என்னென்ன எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட்ஸ் கிவன் இன் தி மெமோரியம் ஆஃப் ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே படிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிஃபோர் யூஸிங் தி ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபை யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ், ரிஜிஸ்டர் நம்பர், நேம், ஃபோட்டோகிராஃப், நேம் ஆஃப் தி ரெக்யர்மெண்ட், போஸ்ட், சப்ஜெக்ட் நேம், வென்யூ பிரிண்டட் இன் பார்ட் 2 ஆஃப் தி ஆன்சர். தட் இஸ் இந்த செக்ஷன் ஃபுல்லாக சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட் இது எல்லாமே அங்கேயே ஆல்ரெடி ஃபில் பண்ணி இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படியே வந்து நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோ. இஃப் சப்போஸ் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா உங்கள் இன்விஜிலேட்டர் கிட்டே நீங்கள் சொல்லலாம். அதான் சொல்லியிருக்காங்க. யூஸ் ஒன்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் ஃபார் ஷேடிங் அண்ட் ரைட்டிங் ஆல் டீட்டெயில்ஸ் இன் தி OMR ஷீட். பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். யூ ஷுட் நாட் சைன் எனிவேர் இன் பார்ட் 1. இதான் வந்து பார்ட் 1. இங்கே வந்து நீங்கள் காரணத்தை கொண்டு இங்கே எதுவுமே நீங்கள் வந்து சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன் செக்ஷன் 2 த கொஷின் புக்லெட் நம்பர் should be written and corresponding bubble should be shaded. செக்ஷன் 2 இங்கே வந்து கொஷின் புக்லெட் நம்பர் வந்து எழுதணும், அதோட என்னென்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு நேராக ஷேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு immediately after affixing your thumb impression, clean your thumb neatly so that ink impression should not be printed in any of the answer sheet. If the ink is found in any part of the other answer sheet amounting to disclosure of identity, answer sheet will be invalid. இந்த தம் இம்ப்ரெஷன் வைக்கிறீங்க இல்லையா, இது இங்கே மட்டும்தான் வைக்கணும். இந்த இடத்துல வந்து வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது. இஃப் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க OMR ஷீட்டை டிஸ்வேலிட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு do not make any stray making or write anything irrelevant on any side of the answer sheet including the
track position, do not tamper with the barcode printed in the answer sheet remarks. இங்கே அன்வான்டாக எதுவுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. அவங்க கேட்குறத தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கக்கூடாது. அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யூ ஷுட் ஷேட் எனி ஒன் ஆஃப் தி பபிள்ஸ் ஃபார் ஈச் கொஷின். எல்லா கொஷினுக்கும் இந்த இடத்துல ஏபிசிடிஇ ஏதாச்சும் கண்டிப்பாக ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் இ. யூ ஷுட் நாட் ஷேட் இ இஃப் யூ டோன்ட் know the answer. If none of the options is shaded for any of the questions, your answer sheet will be invalid. ஓகே, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கோம். இஃப் நன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் இஸ் ஷேடட் ஃபார் எனி ஆஃப் த கொஷின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னா யுவர் ஆன்சர் ஷீட் வில் பி இன்வேலிட். அவங்க வந்து இன்வேலிட் பண்ணியிருக்குவாங்களாம். உங்களது விடைத்தாள் செல்லத்தக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எல்லா கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். இன் செக்ஷன் 3, the total number of A, B, C, D and E, S should be shaded as answers should be written in the boxes and the corresponding bubbles should be shaded. Total number of அதான் சொல்லியிருக்கல. இங்கே ஏ, பி எந்த எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, டிஇ எத்தனை வந்து ஷேட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ஷேட் பண்ணும். செக்ஷன் 4 and 5 are to be filled by இன்விஜிலேட்டர். செக்ஷன் 4 எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், செக்ஷன் 4 வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி செக்ஷன் 5 இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து இன்விஜிலேட்டர் தான் ஃபில் பண்ணுமா, நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் இதில் சொல்லியிருக்காங்க. The corresponding boxes as shaded by the candidates in section 3 and the total shall be written in the total box of the section. In case of presence candidate, the invigilator should sign and verify in the bottom of the part 1 and after ensuring the bubbles have been shaded for every question. Invigilator எல்லாம் கரெக்டாக பார்த்து தான் அவங்க சைன் பண்ணுவாங்க. It is your responsibility to ensure that all the particulars are filled correctly by you. நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷன், இது வந்து I clarify that I have read all the instructions given in the answer sheet and hall ticket அப்படின்னு சொல்லிட்டு signature of the candidate இங்கே நீங்கள் சைன் பண்ணணும். நான் எல்லாத்தையும் ஹால் டிக்கெட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சைன் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க, இதான் பார்ட் 1. இதில் வந்து எந்த கொஷின் வந்து முக்கியமாக பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க செக்ஷன் பார்ட் 2ல் இங்கே இருக்க செக்ஷன் உங்களோட இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு புக்லெட் நம்பர் எழுதிட்டு ஷேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு எல்லாமே முடித்ததுக்கப்புறம் இங்கே எத்தனை ஏபிசிடி இருக்கா அதுன்னு சொல்லி ஷேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கொடுப்பாங்க, ஸ்டாம்ப் வச்சு அதில் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுருங்க. அப்புறம் இங்கே ஒரு சைனு, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சைனு. ஏன் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ போட்டேன் அப்படின்னா, January 3 Group 1 எக்ஸாம் வரப்போகுது. நம்ம வந்து ஏஇ சிவில் நம்ம வந்து எக்ஸாம் இருந்தாலும் இதே ஓஎம்ஆர் ஷீட் தான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது. ஆஸ் வெல் அஸ் Group 1 எக்ஸாமை சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்களோ இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா சிலபஸ் மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஎன்பிசியில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ Group 1 எக்ஸாமோட சிலபஸ் என்னவோ அதே தான் நம்ம வந்து ஏஇ சிவில் வந்து டிஎன்பிசியில் ஏஇ எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ஆஃப்டர்நூன் செக்ஷன் ஜென்ரல் ஸ்டடீஸ் Group 1ல் என்ன சிலபஸ் இருக்கோ அதே பேட்டர்ன் தான் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ வந்து எல்லாருமே போய் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு எல்லாமே ஒரு தெளிவு கிடைக்கும், எப்படிலாம் பேட்டர்ன் இருந்துச்சு, எப்படி கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் த சேனல். அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் யூடியூப் பாக்ஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதேமாதிரி டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.